ஐயோ! இவரு இந்த படத்த பொறுத்தவரைக்கும் நல்ல வார்த்தை. சில சாங்ஸ்லாம் பெரிய ஹிட் ஆயிருக்கு. ஐயோ! ஐயய்யோ! ஐயோ! ஐயய்யோ! 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 புடிச்சிருக்கு. உனக்கு என்ன புடிச்சிருக்கு? நெறைய ஐயய்யோ ஹிட் ஆயிருக்கு. நம்மள பாட்ட மட்டும் ஐயய்யோவும் ரசிச்சு தலையாட்டி ரசிச்சோம். கேட்டு ரசிக்க மாட்டோமா என்ன? அனைவருக்கும் வணக்கம். சிறு அரங்கம், பெரும் விழா. பெரிய ஜாம்பவான்கள் பாக்கியராஜ் மாதிரி ஜாம்பவான் வந்து இங்கே விழா கலந்துட்டாலே பெரும் விழா தான் அது. இந்த விழா இயக்குநர் சங்கத்தில் நடக்குது எங்களுக்கு பெருமையான விஷயம். ஐயையோ டைட்டில் சொன்னோம், எல்லாருக்குமே ஒரு சின்ன அதிர்வு வந்துச்சு, என்னடா ஐயையோ அப்படின்ட்டு. ராஜன் சார் கரெக்டாக விளக்கம் சொல்லிட்டாரு. ஐயோ அப்படிங்கிறது வார்த்தை, அது எந்த சூழல யூஸ் பண்ணுங்கிற பொறுத்து தான் அதுக்கோட அர்த்தம் மாறும். அம்மாவோட நல்ல வார்த்தை, அந்த அடிக்கும்போது அம்மாவும் கத்துறோம், அதுக்காக வலியோட கத்துறதுல அம்மா சைலண்ட் ஆயிரும். அதில் அந்த மாதிரி ஐயோ இவரு இந்த படத்தை பொறுத்தவரைக்கும் நல்ல வார்த்தை, இன்னும் ராசியான வார்த்தை. சில சாங்ஸ்லாம் பெரிய ஹிட் ஆயிருக்கு. ஐயோ 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 கேட்டோம்ல, ஓடியா போயிட்டோம். ஐயையோ ஐயையோ பிடிச்சிருக்கு, உனக்கு என்ன பிடிச்சிருக்கு? இதே பாட்டு ஐயோ தான். ஐயோ ஐயோ கண்கள், ஐயோ நிறைய ஐயோ ஹிட் ஆயிருக்கு. நம்மள பாட்டை மட்டும் ஐயோவும் ரசிச்சு தலையாட்டி ரசித்தோம், கேட்டு ரசிக்க மாட்டோமா என்ன? அதனால் இந்த ஐயோ படத்தையும் நம்ம ரசித்து மிகப்பெரிய வெற்றி படம் ஆக்கணும், வெற்றி படமாக அமையும். அப்புறம் இந்த நிகழ்ச்சியில் எல்லாம் சொல்கிற மாதிரி ரொம்ப ஒரு சிறப்பான அம்சம்னா பாத பூஜை, குருவுக்கு பாத பூஜை ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வு. சினிமாவில் நிறைய விஷயம் காணாமல் போயிடுச்சு. திரைக்கதை காணாமல் போச்சு, நன்றி காணாமல் போச்சு, விசுவாசம் காணாமல் போச்சு, நிறைய காணாமல் போயிருக்கு சினிமாவில். அதே மாதிரி ஓகே, ஆமாம் ஆமாம் முடிச்சோன்னே. ஓகே, குரு சிஷ்யர் அந்த வார்த்தை இருக்குல்ல, அது வந்து பாலராஜா சார், பாக்கியராஜ் சார் அந்த ஜென்ரேஷன் இருக்குல்ல, அதோடு காணாமல் போச்சு. இப்போ யாரும் கொஞ்சம் குரு சிஷ்யர் சொல்கிறதில்ல. இப்போ யாராவது ஒரு புது இயக்குனர் படம் பண்ணுறாரு, ஜெயிச்சுறாரு, அவர் பேட்டி கேட்குறாங்க, இதுக்கு முன்னாடி நீங்கள் யார்கிட்ட ஒர்க் பண்ணீங்க? அவர் 2 படம் அருண்கிட்ட ஒர்க் பண்ணேன். இன்னொருத்தர் கேட்குறாரு, இன்னொரு டேரக்டர், நான் ஒரு 3 படம் சிவாட்ட ஒர்க் பண்ணேன். இன்னொரு கேட்கனால நீங்கள் யார்கிட்ட சார் ஒர்க் பண்ணீங்க? நான் மகேஷ்ட ஒரு 4 படம் நான் ஒர்க் பண்ணேன். ஒர்க் ஷாப் மாதிரி போச்சு. சினிமாங்கிறது தொழிற்சாலை மாதிரி போச்சு. ஒர்க் பண்ணுறது ஒருத்தர் நம்ம கற்றுக்கிறது, குருகிட்ட இருந்து ஒரு சிஷ்யர் கற்றுக்கிற ஒரு அந்த பார்வை, அந்த ஒரு கலைக்கூடம். அது கலைக்கூடம் வந்து இப்போ அவர்கிட்ட ஒர்க் பண்ணி இவர்கிட்ட ஒர்க் பண்ணேன், இதை நம்ம பட்டறையில் ஒர்க் பண்ணுறோம், ஹோட்டலில் ஒர்க் பண்ணுறோமா? அந்த குரு சிஷ்யங்கிற வார்த்தை அழிஞ்சிருச்சு. வார்த்தை பேர் அதிகமாக கேட்க முடியல. நம்ம பாக்கியராஜ் சார் வந்து இன்ன வரைக்கும் அவர் குருநாதர் பாரதிராஜா அவர்களை பேர் சொன்னதில்லை. எங்கள் டேரக்டர் நான் எத்தனையோ சபையில் பார்த்துருக்கேன். சரி, சபையில் தான் சொல்கிறாருன்னு பார்த்தா பொதுவாக பேசும்போது கூட நான் எங்கள் டைரக்டரை கிழக்குப்புறையில் ஒர்க் பண்ணும்போது இன்ன வரைக்கும் அவர் எங்கள் டைரக்டர் தான் சொல்லுவார், தவிர அவர் பேரை உச்சரித்தது இல்லை. இதுதான் சார் குரு விசுவாசம், குரு மேலே உள்ள பக்தி. அந்த காலத்தில் மனைவி எழுது புருஷன் பேர் சொல்ல மாட்டாங்க, அது வந்து பதிபக்தியா? இது குரு பக்தி. அதனால் இந்த குரு சிஷ்யங்கிற வார்த்தை போச்சு. நான் வந்து என்னை பற்றி பெருமை சொல்லிக்க கூடாதுன்னு இன்ன வரைக்கும்
என்ன குருநாதர்னு சொல்லுவார் ராமநாதன் சார். இருந்தாலும் நான் பேர் சொல்லிவிடுவேன், என் குருநாதர் ராமநாதன் சார் சொல்லுவேன். அவர் அதுக்கு சொல்ல மாட்டார் சார். ஏன்னா அந்த பக்தி சார். என்னைக்கு சினிமாவை பொறுத்த வரைக்கும் எந்த இயக்குனர் கீழே நம்ம ஒர்க் பண்ணுறோமோ அப்போ நம்ம சிஷ்ணா நினச்சிட்டு அவர் குருவாக நினச்சி அந்த பக்தி இருந்தால் தான் உருப்பட முடியும். இங்கே வெற்றிங்கிறது வேற, சாதனைங்கிறது வேற. இங்கே எத்தனை இயக்குனர்கள் வெற்றி படம் கொடுக்கலாம், வெற்றி வசூல் பண்ணலாம். என் படம் 300 கோடி வசூலாச்சு, 400 கோடி வசூலாச்சு சொல்லலாம். சாதனை வேறு, வெற்றி வேறு. அதுக்கு இங்கே வெற்றி படம் கொடுத்த எத்தனை இயக்குனர் தானே இருக்காங்க. சாதனைங்கிறது பாய்க்கிறேன் சார். இன்னும் 20% கழிச்சா கூட அந்த சாதனை பட்டியலில் ராஜா, பாக்கியராஜ், மகேந்திரன் இவங்கெல்லாம் அழிக்க முடியாத பேர் தேவர். அது சாதனைங்கிறது, அது லெஜண்டுங்கிறது. சார் கூட உட்காந்துனால சில முறை மேடையில் சொல்லிடுவாங்க பெரிய உலக ஜாமான்கள்ன்ட்டு. நானும் உட்காந்துருப்பேன், நான் ஜாமானா பாக்கிய சார் பக்கத்தில் உட்காந்தனால என்ன ஜாமான்றோம். நம்ம ஓகே, நம்ம ஒத்துக்கொண்டு சந்தோஷப்படுகிறது. இன்னைக்கு நம்ம இயக்குனர் சிவ கணேசன், இந்த கணேசன் மாதிரி தான், பிள்ளையார் மாதிரி தான் வரும். முருகர் வந்து உடலை சுற்றிட்டு வந்து பழம் கேட்டார், ஒரு அப்பா அம்மா சுற்றிட்டு வந்து ஞானப்படுத்த வாங்கிட்டார் பிள்ளையார். நம்ம இந்த சிவ கணேசனும் புத்திசாலி தான். குருவிட்டையே பாத பூஜை பண்ணி ஆசீர்வாதம் வாங்கிட்டார். யார் கண்ணன் அவர் எப்போவே யாரும் காட்டினவர். யாருன்னு படம் வரும்போது நிறைய விமர்சனம் வச்சு இதே மாதிரி தான், ஏன் யாருன்னு டைட்டில் வைக்கிறாங்க அப்படின்ட்டு. இவங்களை யாருன்னு கேட்கும் மூணுலாம் நான் கமெண்ட்ஸ் அடிப்போம் ஸ்கூலில் படிக்கும்போது. ஆனால் இன்ன வரைக்கும் அவர் யார் கண்ணன் ஆகிட்டார். இன்னைக்கு வெறும் கண்ணன்னா அவங்களுக்கு அடையாளம் தெரியாது, யார் கண்ணன் அப்படின்னா இன்றைக்கும் ஒரு அடையாளம். அதே மாதிரி இந்த 3 டைரக்டர்கள் சிவ கணேசன், ஹரிகுமார் ராஜன், ராஜேஸ்வரி, பாக்கியராஜ், இவங்களும் அவர் மாதிரியே அஜியோ சிவகணேசன் பேர் வந்தாலும் வரலாம், வரும். பாக்கியராஜ் படத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா படமுமே மேக்சிமம் சுழற்சி இப்படி தான். மௌனிக்கு இதுங்களா இருக்கட்டும் எல்லாமே 25 வாரம் பார்த்துப்பான். அவர் படத்தில் சுமார் படம்னா 100 நாள் படம். மற்ற எல்லா படங்களும் 100 நாள் படம் வெற்றி படம். பாக்கியராஜை பொறுத்த வரைக்கும் 100 நாள் படமா எங்களை பற்றி சுமார் படம். ஏன்னா 100 நாளுக்கு கூட கம்மியாக கொடுத்துருவாங்க. எல்லாம் சுழற்சி இப்படி தான். இன்னைக்கு இன்னொன்று நம்மள இப்போ ஒரு எப்படி இந்த குருசிஷியன்கிறது கலாச்சாரம் போச்சோ, இந்த வெற்றி விழா அப்படின்னு இந்த 2வது நாளே வெற்றி விழா கொண்டாடுறது, 3வது நாளே வெற்றி விழா கொண்டாடுறது. வெற்றி அடைஞ்ச படத்துக்கு வெற்றி விழா கொண்டாடுறது தப்பு இல்லை, அதுக்கு ஒரு டைம் வைங்க, ஒரு 2வது வாரம் வைங்க, மக்களுக்கு தெரிஞ்சு வெற்றியா இல்லையான்ட்டு. இன்னைக்கு 3வது நாள் வைக்கும்போது மக்களுக்கு டவுட் வந்துடுது. இன்னொன்று எப்படின்னா சில நேரத்தில் அது நான் வந்து சினிமாக்கிறேன்னா ஒரு வேதனையில் வந்து பதிவு பண்ணுறேன், கேள்வி கூத்தாயிருது. 3வது நாள் வெற்றி விழா கொண்டாடுறாங்க, 5வது நாள் நம்பி ஒருத்தன் தேட்டருக்கு போகிறான், சோவே ஓடலை சார். நானே அனுபவிச்சிருக்கேன். ஒரு படம் வெற்றி விழா கொண்டாடி படம் வெற்றி அடைச்சி விழா இருக்குது அப்படின்ட்டு தேட்டருக்கு போனால் தேட்டரில் படம் ஓடல. அப்போ என்னடா அது வெற்றி விழா கொண்டாடினாக்க தேட்டரில் ஷோவே இல்லை. அப்போ என்ன, இந்த மாதிரி மக்கள் போய் ஏமாறும்போது வெற்றி விழாக்கான அர்த்தம் போய்விடும். உண்மையான வெற்றி விழா கொண்டாடணும். அது இப்போ கொஞ்சம் அதை தவிர்க்கணும். சில படம் உண்மையில வெற்றி அடைஞ்சிருது, அது வெற்றி கொண்டாடும் போது நம்ம ஒத்துக்கிறோம், ஓகே வெற்றி படம் நல்லா மக்களோட ஆதரவு இருக்குது, மக்கள் பேசுகிறாங்க, பேசப்படுது அப்படிங்கும்போது அதுக்கு நம்ம ஓகேன்றோம். சில படங்கள் பெரிய ஸ்டார் படம் நான் சொல்கிறது பெரிய ஸ்டார் படங்கள் சொல்கிறேன், பெரிய ஸ்டார் படங்கள் வெற்றி அடைஞ்சு மக்கள் போய் சேர்ந்துடும், நம்ம சொல்லணும்னு அவசியம் இல்லை. அது ஒன்று இப்போது ஏன்னா மக்கள் வந்து நாளைக்கு வெற்றி விழா வரும்போது நம்பாமல் போயிடக்கூடாது. மற்றும் இந்த ஐயோ படம் பாக்கியராஜ் சார், மனோஜ்குமார் சார், யார்கண்ணன் சார், பிரபாகரன், உதயகுமார் சார், ராஜன் சார் எல்லாரும் மிகப்பெரிய சாதனையாளர்லாம் வாழ்த்திருக்காங்க. இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைய வேண்டும். இந்த ஐயோ அப்படின்னாலே ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி வரும். இந்த படத்துக்கு அப்புறம் ஐயோனால நம்ம பாசிட்டிவ் பார்க்கணும். நன்றி, வணக்கம்.